கிராஃப்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினாக்கா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இனிமேலும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு தெரிவிங்க. இப்போ வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கீபோர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேக் சிஸ்டத்துக்கான கீபோர்டு. இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண கீபோர்டு கிடையாது. ஏற்கனவே இந்த மேக் சிஸ்டத்துக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கீபோர்டு. இந்த கீபோர்டு என்ன ப்ராப்ளம் ஆகிட்டு போச்சுனாக்கா ஒரு தடவை வந்து வோல்டேஜ் வந்து நம்மளோட பழைய ஆஃபீஸில் ஃப்ளக்சுவேட் ஆச்சு. அந்த டைமிங்கில் என்ன ஆயிடுச்சுனாக்கா இதில் ஒரு சில கீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கீஸ் வந்து கொஞ்சமாக ஒன்று ஒன்று அடி வாங்கிடுச்சு. ஸோ யூடியூப்பில் பார்த்து இதை எப்படியாவது சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கீபோர்டை வந்து சரி பண்ணுறது எப்படி, இல்லை இந்த கீஸை மாற்றிடலாமா அப்படிலாம் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதில் அப்படிலாம் மாற்ற முடியாது. இந்த கீஸ் ஒருவேளை உடஞ்சி போயிருந்துச்சுனாக்கா இதை கலட்டி தூக்கி போட்டு நம்ம வேறு கீஸ் வாங்கலாமே ஒழிய, ஆனால் இந்த கீபோர்டுக்கு உள்ளே வந்து சர்க்கியூட் ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுனாக்கா அதை சரி பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க, ஆனால் பயங்கர காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஏன்னா அது ஓப்பன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க இது வந்து. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா அலுமினியம் இது. ஸோ இந்த கீபோர்டை மேலே யூஸ் பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 6 months முன்னாடி பார்க்கும் பார்த்தீங்கன்னாக்கா 16,000, 17,000, 14,000 அப்படி போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது 10,000 சம்திங் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 10,000 ரூபா கொடுத்துலாம் ஒரு கீபோர்டு இப்போதைக்கு வாங்க முடியாது. ஸோ அதனால வந்து ஜஸ்ட் வந்து 2,500 அப்படின்ற ஒரு ப்ரைஸுக்கு ஒரு ப்ளூடூத் கீபோர்டு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஐக்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ நான் ப்ளூடூத் கீபோர்டே ஒருவேளை நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேனாக்கா இந்த ப்ராப்ளம் நமக்கு வந்துருக்கிறது வாய்ப்பு கிடையாது. இது வந்து வயர்ட் கீபோர்ட். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூடூத் கீபோர்ட்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அதாவது மல்டிபிள் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட வந்து மேக் சிஸ்டமும் மேக் ப்ரோவும் இருக்குது. அது போக வந்து டெல் விண்டோஸ் லேப்டாப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருக்குது. ஸோ இது மூணையுமே வந்து இந்த ஒரே கீபோர்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,500. ஸோ 2,500க்கு முதல்ல இது ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல வந்து செக் பண்ணி பார்ப்போம். முதல்ல இதை கனெக்ட் பண்ணுவோம், அப்புறம் செக் பண்ணுவோம், அப்புறம் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும் போல். இது ஏதோ ஒரு புது விதமான டெக்னாலஜியாக பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கீபோர்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டஸ்ட் ப்ரூஃப்காக ஒரு சிலிக்கான் சின்னதாக பேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்து துணி போட்டு போகிறதுக்கு போல இதை போட்டு போற்றி வச்சுக்கலாம் போல். ஸோ இதுதான் அந்த கீபோர்ட். ஸோ இதை பற்றின இதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். என்னன்னாக்கா ஒரு 2 hours சார்ஜ் போட்டாக்கா நீங்கள் வந்து 90 hours யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டைப் சி சார்ஜிங் கேபிள். ஆல்மோஸ்ட் எல்லா மொபைல் ஃபோனுக்கு தான் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து குயிக் சார்ஜர் இருக்கும், அதாவது 33 watts சார்ஜர், அந்த மாதிரி சார்ஜர் இருந்தால் அதில் இம்போர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, இந்த கீபோர்டோட மேனுவல் இருக்குது. வயர்லெஸ் கீபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. யூசர் மேனுவல் இது. ஐக்ளவர். ஓகே, ஸோ இப்போ அந்த பாக்ஸை நம்ம வந்து ஓரம் வச்சுருவோம். இந்த கீபோர்டு பாருங்கள், இது வந்து மேலே வந்து அலுமினியம் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது, பின்னாடி வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே காமிச்ச இந்த மேக் கீபோர்டு மாதிரியே தான் கிட்டத்தட்ட பார்க்கும்போது லுக் வைஸ் இது இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது உண்மையிலே அலுமினியமா இல்லை பிளாஸ்டிக். இது வந்து பக்கா அலுமினியம், இதோட வெயிட்லேயே நமக்கு தெரியும். அதே மாதிரி பின்னாடி இருக்க பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே ரொம்ப பவர்ஃபுல்லான குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கீபோர்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே உள்ளது என்ன, இப்போ இதுக்கு பேக் சைடு உள்ளது வந்து பிளாஸ்டிக். இதுக்கு மேலே உள்ளதும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பிளாஸ்டிக் தாங்க, அலுமினியம் ஃபிட்டிங்லாம் கிடையாது. அலுமினியம் மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இதை ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 hours சார்ஜ் போட சொல்லியிருக்காங்க. நம்ம 2 hours சார்ஜ் போட்டுட்டு அப்புறமா வந்து இதை நான் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ இப்போ வந்து 2 hours வந்து நம்ம அந்த கீபோர்டை சார்ஜ் போட்டாச்சு. டைப் சி கேபிள் வந்து இந்த போர்ட்டில் கொடுத்து ஒரு 2 hours சார்ஜ் போட்டு வச்சாச்சு. இதோட ஆன் ஆஃப் சுவிட்ச் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னரில் பாருங்கள் சின்னதாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னோம்னாக்கா இந்த 3 லைட்டு வந்து எரியுது. அப்புறம் இது வந்து சார்ஜ் போடும்போது ரெட் கலரில் எரியும். சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சுனாக்க க்ரீனாக மாறிடும். ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்ஸ் லாக் ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னா 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கீஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சிஸ்டம் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ என்னன்னாக்கா நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 லைட்டுமே வந்து ஆன் ஆகி அதுவே ஆஃப் ஆயிடுச்சு, ப்ளூ கலர் லைட் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ளூடூத் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த நியூமரிக் கீ மேலேயே இருக்குது. ஸோ முதல்ல வந்து நம்ம இந்த 1 கிளிக் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ என்னன்னா இந்த 1 கிளிக் பண்ணிட்டே இருந்த உடனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பிளிங்க் ஆச்சுனாக்கா இந்த இது வந்து உங்களுக்கு வந்து டிடெக்டபிள். ஸோ இந்த மாதிரி லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து டிடெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ப்ளூடூத்தை டிவைஸ்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கீழே கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டிவைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிடணும். ஷிஃப்ட் கீக்கு பக்கத்தில் உள்ள கீ என்னது? கீபோர்டை முதல்ல நம்ம பக்கம் திருப்பிடுவோம், தெரியும் போல. ஓகே, சூப்பர், கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, iOS இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கீபோர்டை செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துடலாம் நம்ம. ஸோ நமக்கு வந்து இப்போ கீபோர்டு வந்து கனெக்ட் ஆகிடுச்சுங்க சிஸ்டமோட. இந்த கீபோர்டு ஏற்கனவே வயர்டு கீபோர்டு ஒன்று இருக்குது, அது ஆல்ரெடி கனெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம முதல்ல ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்குருவோம். நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இப்போ ஒரு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பர், நமக்கு ஒரு டிவைஸ் எப்படி கனெக்ட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணி பார்ப்போங்க. இப்போ பாருங்கள், கிராஃப்டி NELSON நெல்சன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து மேக்கோட கனெக்ட் பண்ணியாச்சு. அதனால வந்து நம்ம ஐபேடில் கனெக்ட் பண்ண வேணாம், டேரெக்டாக வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 2 கிளிக் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, 2 வந்து கிளிக் ஆகிடுச்சு. சூப்பருங்க, iClever கீபோர்டு டிடெக்ட் ஆயிடுச்சு. ஸோ டிடெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து மொபைல் ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் ப்ளூடூத்தை ஆன் பண்ணிட்டு நம்ம அதை வந்து சர்ச் பண்ணாலே அது வந்து டிடெக்ட் பண்ணிடுது. இப்போ வந்து கீபோர்டு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனோடையும் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இப்போ வந்து நோட்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இதுலேயும் நோட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம நோட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம வந்து நோட்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதே கீபோர்ட் டைப் பண்ணுவோம். AFTI கிராஃப்டி NELSON கிராஃப்டி நெல்சன். ஓகேங்க, இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி மேக்கில் கனெக்ட் பண்ணியாச்சு, ஆண்ட்ராய்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதில் பக்காவாக வந்து நமக்கு டைப் படிக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விண்டோஸ் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து தேர்டு. இப்போ வந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேர்ட் டிவைஸை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 3 வந்து நம்ம வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஃபார் 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட். ஸோ இப்போ வந்து 3 வந்து பிளிங்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் இதை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த கீபோர்டை 3 டிவைஸோடையுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு மேக் ப்ரோவில் கனெக்ட் பண்ணியிருக்கு, ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ 3லையுமே வந்து இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் ஒரு பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இருக்கும். ஸோ இது அலுமினியம் கிடையாது, பிளாஸ்டிக் அப்படின்றதுனால. பட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் இது வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நமக்கு உண்மையிலே இந்த 3 டிவைஸில் ஒர்க் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒருவேளை இது வந்து ஒரு 1 or 2 monthsலேயே வந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அதை பற்றின வீடியோவும் நம்மளோட சேனல் நான் போடுறேன். ஸோ இது மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் 2500 ரூபா. ஸோ இது வந்து ஒரு 600 700 அப்படின்னாக்கா ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 2500 ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ இந்த அமௌண்ட்டை செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு கீபோர்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டே வாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அதில் ஸ்டார் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது வந்து எப்போவுமே ஹையாக தான் இருக்கும். பட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் என்னோட ஒரிஜினாலிட்டி தெரியும். ஸோ அப்படி வந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்காகவே தான் இந்த கீபோர்டை நான் வாங்கினேன் இன்னைக்கு. ஸோ மறக்காமல் நம்ம வீடியோஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. அது கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கூடுமான வரை நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட சப்போர்ட் நமக்கு எப்பயுமே ரொம்ப தேவை.